வேலூரில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டு வேறு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ரத்து செய்து மீண்டும் தங்களுக்கே வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காத்தாடிக்குப்பம் காயிதே மில்லத் நகர் பகுதியில் 1998ஆம் ஆண்டு 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அந்த பட்டாவில் சிலர் வீடுகளை கட்டாத நிலையில் காலி வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்து அந்த பட்டாக்களை வேறு நபர்களுக்கு கொடுத்துள்ளனர். கூலி வேலை செய்யும் தங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாக்களை மற்றவர்களுக்கு கொடுத்துள்ள நிலையில் அதனை ரத்து செய்து பழையபடி அந்த பட்டாக்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே 50க்கும் மேற்பட்ட காயிதே மில்லத் நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து குடியாத்தம் வட்டாட்சியர் மற்றும் குடியாத்தம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றிய தேமுதிக அலுவலகத்தில் தேமுதிகவினர் கேப்டன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த தேமுதிக தலைவரும் தமிழக முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் குரு பூஜை விழா தேமுதிக தலைமை கழகத்தில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதனையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குரு பூஜை விழா மற்றும் அமைதி ஊர்வலத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றிய தேமுதிக சார்பில் கேப்டன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் உத்தரமேரூர் பேருந்து நிலையத்திலிருந்து தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெறும் கேப்டன் ஆலய அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள புறப்பட்டனர். திண்டுக்கல்லில் வாலிபர் தன்னுடன் பழகி திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் துன்புறுத்தல் செய்து பணமும் ஏமாற்றியதாக சென்னையை சேர்ந்த ஐடி பெண் ஊழியர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னையை சேர்ந்தவர் ஐடி பெண் ஊழியர் சிவதுர்கா. இவருக்கு தாய் மற்றும் தந்தை இல்லாத நிலையில் விடுதியில் தங்கி பணியாற்றி வந்துள்ளார். இதற்கிடையே கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் பயணித்தபோது திண்டுக்கல் நல்லாம்பட்டியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்ற வாலிபருடன் நட்பு ஏற்பட்டு பின்னர் அது காதலாக மாறியுள்ளது. இருவரும் சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இதற்கிடையே சிவதுர்காவை நவநீத கிருஷ்ணன் திருமணம் செய்து கொள்வதாக கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் நவநீத கிருஷ்ணன் கேட்கும் போதெல்லாம் சிவதுர்கா லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வந்துள்ளார். இதுவரை ரூபாய் 9 லட்சம் கூறப்படுகிறது. மேலும் இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். சிவதுர்கா திருமணம் பற்றி பேசும்போதெல்லாம் ஏதோ காரணங்களை கூறி சமாளித்து வந்த நவநீத கிருஷ்ணன் சில நாட்களுக்கு பிறகு சிவதுர்காவின் செல்போன் அழைப்பை துண்டித்துள்ளார். இதனால் சிவதுர்கா நவநீத கிருஷ்ணனின் பெற்றோரிடம் பேசவே முதலில் அவர்கள் திருமணம் செய்து வைப்பதாக கூறிய நிலையில் பிறகு அவர்களும் சிவதுர்காவை மிரட்ட ஆரம்பித்துள்ளனர். இதனையடுத்து நவநீத கிருஷ்ணன் குறித்து துர்கா விசாரணை மேற்கொண்டபோது பல பெண்களை இதுபோல நவநீத கிருஷ்ணன் ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. இதனால் சிவதுர்கா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நவநீத கிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி பணத்தையும் மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நானும் நவநீத கிருஷ்ணன், அதாவது வாழக்காப்பட்டி நல்லம்பட்டி போஸ்ட்ல பகவதிங்கிறவங்க விஓவா இருக்காங்க. கோமதி அவங்களோட அம்மா பேரு, பகவதி அவங்களோட அப்பா பேரு. அவர் விஓவா இருக்காரு, அரசு அதிகாரியா இருக்காரு. அவரோட பையன் நவநீத கிருஷ்ணனும் நானும் கடந்த 2.5 வருஷமா லவ் பண்ணி கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தோம். இங்கே திண்டுக்கல்ல தான் நாங்கள் தங்குவோம், பழகுவோம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். 2.5 வருஷமா என்னை லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காருங்கிறது இப்போதான் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் உண்மையாக என்னை லவ் பண்ணுறான்னு நினச்சி தான் நான் அவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன். 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறப்போ தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவும் பேசியிருந்தாங்க, எங்கிட்ட மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, நவம்பர் 20 தான் கல்யாணம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் பேச போகிறப்போ அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆள் வச்சு கொலை பண்ணிடுவோம், இல்லைன்னா யாருக்காவது பணம் கொடுத்து நாங்கள் உன்னை ஏதாவது பண்ணிடுவோம், அதனால வீட்டுக்கு வர வச்சுக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி நவநீத கிருஷ்ணன்ட்ட நான் பேசினப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நீனும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, உன் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மார்ஃபிங் பண்ணி நான் இன்டர்நெட்டில் விட்டுருவேன். திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் அரசு ஊழியர்கள் அலுவலகங்கள் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டது. அவ்வாறு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக முதல்வரின் மௌனத்தை கலைத்திட அனைத்து அரசு அலுவலகங்கள் முன்பாக கரகோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நிரப்ப ஏற்கனவே இருந்ததைப் போல் 25% பணியிடங்களை வழங்கிட வேண்டும் என கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் அருகே கல்லாற்றில் கழிவுப் பொருட்கள் கொட்டப்படுவதால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள கல்லாற்று நீரானது அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் இங்கு மாட்டு இறைச்சி கழிவுகள் உட்பட பல்வேறு கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் கரையோரத்தில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை அகற்றவும், கழிவுகளை கொட்டுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாட்டு கழிவுகளும் மற்றும் மாட்டு இறைச்சி கழிவுகளும் கோழி இறைச்சி கழிவுகளும் வந்து கொட்டப்படுறாங்க, தண்ணியில் கலக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் நிலையங்களுக்கும் மற்ற குடிநீர் பகுதிகளுக்கும் இந்த குடிநீராகவும் பயன்பாட்டு நீராகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கழிவு இதில் கலக்கிறதுனால பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் சூழ்நிலை ஏற்படுது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே துறை நிர்வாகமும் உடனடியாக இந்த கழிவுகளை கொட்டி குடிநீரை அசுத்தப்படுத்தும் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.